சென்னை மாநகராட்சி தேர்தலில் 21 வயதான அபிராமி என்ற இளம்பெண் திமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் முதல் இளம்பெண் வேட்பாளர் இவர்தான். உள்ளாட்சி தேர்தலில் இளைய தலைமுறையினர் பலரை அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களாக களமிறக்குவதை காண முடிகிறது. இதில் திமுக சார்பில் ராயபுரம் தொகுதி 48வது வார்டு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள 21 வயதேயான அபிராமி தமிழகத்திலேயே இளம் பெண் வேட்பாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். சென்னை மாநகராட்சி ராயபுரம் தொகுதி 48வது வட்டத்தில் திமுக வேட்பாளரை நான் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு நான் தலைமை கழகத்துக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன். கலைஞருக்கும் தளபதிக்கும் நான் கட்டுப்படுவே எப்போவும். இப்போது எனக்கு நான் 5வது ஆண்டு சட்டக்கல்லூரி சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் படித்து கொண்டிருக்கேன். இப்போது எனக்கு முதல் கிடைச்ச வாய்ப்பே நான் படித்த இளைஞியும் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஆட்டின தொண்டு தான் எனக்கு முக்கிய உதவியாக இருந்துச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க. சட்டக்கல்லூரி மாணவியான அபிராமி சிறு வயதிலிருந்தே சமூக பணியில் விருப்பம் உள்ளவர் என்கின்றனர் அவரது பெற்றோர். அரசியலில் அவங்களுக்கு நல்லது பண்ண மக்களுக்கு ஏன்பா இந்த மாதிரி இந்த பிரச்சனை வருது, ஏன் இது மாதிரி என்னை அப்பப்போ கேட்பான். இவன் நான் சொல்லுவேம்மா இது மாதிரிம்மா இதுக்கு நம்ம வந்தால் தான் நம்மளுடைய ஒரு பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் சொன்னதுனால அந்த ஒரு ஆர்வம் அவங்களுக்கு மனசுலேயே இருந்தது. படிப்பு நல்லா ஃபஸ்ட்டாக வருவா, எல்லாத்துலேயும் கொஞ்சம் நல்லா தைரியமாக இருப்பாவோ. அதனால் நாங்கள் இதில் கொஞ்சம் தைரியமாக இருப்பான்ட்டு அவங்க அப்பா கொஞ்சம் முழுவாக கொஞ்சம் இதுவாக சப்போர்ட்டாக இருக்கிறது அவர் அதில் ஈடுபட்டிருக்கார். அவர் தன்னை போன்ற இளம்பெண்கள் அரசியலுக்கு மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என விருப்பம் தெரிவிக்கும் அபிராமி தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்ய போவதாகவும் நம்பிக்கையுடன் பேசுகிறார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மருவினில் ஆணுக்கெங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்ற பாரதியின் பாடலுக்கிணங்க அபிராமி போன்ற பல இளம் பெண்கள் அரசியலில் ஈடுபட்டு மக்கள் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் மணிகண்டன்.